தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே ஷம்ஷாபாத் நகரைச் சேர்ந்த 36 வயதான கோயில் பூசாரி வெங்கடசாய் கிருஷ்ணா கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி மற்றும் பிள்ளைகளை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியில் குடியேறிய தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அப்சரா என்ற பெண்ணுடன் பூசாரிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இருவரும் காதலிக்க ஒரு கட்டத்தில் தம்மை திருமணம் செய்து கொள்ளும்படி அப்சரா வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த டார்ச்சரை தாங்க முடியாத கோயில் பூசாரி அவரை கொலை செய்ய முடிவு செய்து கடந்த 3ஆம் தேதி தனியாக சந்திக்க வேண்டும் என கூறி அப்சராவை சரூர் நகருக்கு அழைத்துள்ளார். அதன்படி நண்பர்களுடன் கோயம்புத்தூர் செல்வதாக வீட்டில் பொய் சொல்லிவிட்டு பூசாரியை சந்திக்க சென்ற அப்சரா அவரை காரில் அழைத்து கொண்டு ஷம்ஷாபாத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு பூசாரி வெங்கடசாய் சென்றார். அங்கு அப்சராவை கல்லால் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு சடலத்தை காரில் கொண்டு வந்து சரூர் நகரில் உள்ள தாசில்தார் அலுவலகத்தின் பின்புறம் பாதாள சாக்கடையில் வீசி சென்றுள்ளார். இதனை அடுத்து எதுவுமே தெரியாதது போல் அப்சராவின் பெற்றோர் மூலம் ஷம்ஷாபாத் காவல் நிலையத்தில் காதலியை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆராய்ந்த போது பூசாரி வெங்கடசாய், அப்சரா ஆகிய இருவரும் சரூர் நகரிலிருந்து ஷம்ஷாபாத் நோக்கி காரில் சென்றது தெரிய வந்தது. உடனே பூசாரியை பிடித்து விசாரித்ததில் போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. அப்சரா சிலருடன் நட்பாக இருந்ததாகவும் இதனால் ஆத்திரத்தில் அவரை கொலை செய்ததாகவும் பகிரங்கமாக வாக்குமூலம் அளித்துள்ளார் கோயில் பூசாரி. அவர் கொடுத்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு பூசாரியை அழைத்துச் சென்ற போலீசார் அப்சராவின் உடலை சாக்கடை கால்வாயில் வீசி அதன் மீது கான்கிரீட் போட்டு மறைத்து வைத்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனை அடுத்து உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் பூசாரி வெங்கடசாய் கிருஷ்ணாவை கைது செய்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த போலீசார் கொலை செய்யப்பட்ட அப்சரா ஏற்கனவே கருக்கலைப்பு செய்ததாகவும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு கொலைக்கான முழு காரணம் தெரியவரும் என்றும் கூறியுள்ளனர்.